நம்ம தோனி மேட்ச் முடிஞ்சதும் ஆர்சிபி டீம் கிட்ட கை கொடுக்காம போயிட்டாருங்கிறது தான் இப்போ இன்டர்நெட்ல அதிகமாக பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. இது எதனால நடந்ததுங்கிறத பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபிங்கிற மேட்ச் போயிட்டு இருக்கு. இந்த மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பிளே ஆஃப்குள்ள போக முடியும். இந்த சிச்சுவேஷன்ல ஆர்சிபி இந்த மேட்சை ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்ச உடனே அவங்களோட செலிப்ரேஷனை அந்த கிரவுண்ட்ல அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பொதுவாக ஒரு மேட்ச் முடியுதுன்னா ரெண்டு டீம்ல உள்ள மெம்பர்ஸ் எல்லாருமே கை கொடுத்துட்டு போறது தான் ஒரு வழக்கமா இருக்கு. இந்த மாதிரி கை கொடுக்கறதுக்காக சிஎஸ்கேல உள்ள டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே நிக்கிறாங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல நம்ம தோனியும் நிக்கிறாரு. ஆனா ஆர்சிபி அவங்களோட செலிப்ரேஷன்ஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதே போல ரொம்ப நேரம் அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் கடுப்பாகி தோனி அந்த இடத்துல இருந்து வெளில போயிட்டாரு. வெளில போனவர் சும்மா போகல, வெளில உள்ள ஆர்சிபி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே கை கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. என்ன பொறுத்த அளவுக்கு இங்கே உள்ள ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட செலிப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்கலாம். இதுதான் எனக்கு தோன்ற ஒரு கருத்தா இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எந்த டீமோட ஃபேனுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை போட்டுக்கோங்க.